ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான யோகங்களை தரும், அதற்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். சனியோட சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். ஏன்னா சனின்னு தனியாக சொல்ல மாட்டாங்க, சனி பகவான் தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா அவரோட பாதிப்பு நமக்கு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானுக்கு வந்து ஒரு கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இப்போ ஒரு கிரகத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அதாவது அந்த கிரகம் வந்து அந்த தன்மையில் வந்து அதிக ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிறது தான். சூரியனை வந்து நம்ம பிதுர்காரகன், அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் வந்து சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம். புதன் வந்து தாய் மாமனையும் கல்வியையும் குறிக்கக்கூடிய கிரகம். குரு வந்து குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரோம்ல. இதில் சனிக்கு வந்து கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. என்ன ஜாதகத்தில் நம்ம 10ஆம் இடம், 6ஆம் இடம், 3ஆம் இடம் எதை வேணாலும் தொழிலுக்காக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட தொழிலை நிர்ணயிப்பதில் சனிக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து கர்மகாரகன் அப்படின்னு பேர். கர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பல இடங்களில் வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தால் கூட 2 முக்கியமான பொருள் இருக்குது. ஒன்று வந்து தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் சொல்லும்போது கருமமே கண்ணாயினர் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையில் அவங்க வந்து கண்ணும் கருத்தும் கவனமாகவும் இருக்கணும் இல்லையா. அதுதான் வந்து நம்ம பிறப்படுத்ததுடைய நோக்கம். அதுதான் வந்து கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் இன்னொரு பக்கம் வந்து கர்ம காரியங்கள் இருக்குது இல்லையா. ஒருத்தவங்க இறந்து போனால் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஈமச்சடங்குகள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இதையும் பார்க்கும்போது அதுக்கும் கர்மம் அப்படிங்கிறது தான் ஒரு பேர் உண்டு. இப்போ கர்மஸ்தானம் அப்படிங்கிறது 2 விஷயங்கள் அவர் கொடுக்குறாரு. ஒன்று வந்து தொழிலை கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் ஆயுளையும் கொடுக்குறாரு. அதனால தான் சனிக்கு வந்து கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ராசியில் பிறந்தீங்களா, உங்களுக்கு இந்த கர்மா தான். நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, உங்களுக்கு இந்த கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஜாதகத்தில் அவர்களுடைய கர்மத்தை தீர்மானிக்கக்கூடியவர் கர்மகாரகன் தான் தீர்மானிப்பார். அப்போ சனியோடைய அமைப்பை வச்சியும் சனியோட பலத்தை வைத்தும் அவருக்கு வந்து மற்ற கிரகங்களோட பார்வை, சேர்க்கை போன்ற தொடர்புகளையும் வைத்து தான் இது என்ன கர்மாங்கிறத முடிவு பண்ணணும். கர்ம யோகத்தை பற்றியும் கர்ம தோஷத்தை பற்றியும் தான் நம்ம பேசணும். அப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த காமராஜர், அப்துல் கலாம் போன்ற தனக்குன்னு வாழாமல் இந்த சமூகத்துக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்ந்து போகிறாங்கல்ல, இது கர்ம யோகம். கர்ம தோஷங்கிறது எப்படின்னா, செய்ய வேண்டிய கடமைகள்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் உட்காந்துட்டு நாட்டுக்கு சேவை செய்யணும், நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்கிறத விட்டுட்டு தன்னோட சுயநலத்துக்காக மட்டும் தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அவர்களுக்கு வந்து கணக்கை கழிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அதை வந்து கர்ம தோஷம் அப்படிங்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் ப்ரூஃப் பண்ண முடியாது. கடந்த பிறவியில் செய்த தவறுகளுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணுறது. இன்னொரு பக்கம் இந்த ஜென்மத்திலே செய்த தவறுகளுக்காகவும் நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சில பேருக்கு வந்து சேவை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துடுறோம்ல. இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் சனி. அதனால தான் அவருக்கு கர்மகாரகன் பேர். கர்ம யோகிங்கிறதும் வந்தால் கர்ம தோஷங்கிறதையும் அதுதான். இதை வச்சு தான் நம்ம சனியை வந்து மையப்படுத்தி பார்க்கணும். அதனால் சனி பகவானை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளாரையே இறங்கணும். இப்போ சனி வந்து சூரியனோட சேர்ந்தால் என்ன தரும்னு சொல்லிட்டோம். சனி சந்திரனோட சேரும்போது என்ன யோகத்தை தரும் அதையும் சொல்லிட்டோம். சனி செவ்வாயோட சேரும்போது என்ன தரும், புதனோட சேரும்போது என்ன பலன், அடுத்தது குருவோட சேரும்போது சுக்கிரனோட சேரும்போதுன்னு ஒரு லைனாக அப்படியே சொல்லிகிட்டே வந்தோம். இப்போ சனி வந்து இன்னும் வேறு என்னென்ன கிரகங்களோட சேர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து ராகுவோட சேர்ந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சனிக்கு கர்மகாரகன், தொழிலை தீர்மானிக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்ல. ராகுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து எப்போதுமே கொஞ்சம் குறுக்கு வழியில் போகக்கூடியவர். ராகு திசையோ ராகு புத்தியோ வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா சூதாட்டமான ஒரு சூழ்நிலையை மனிதனுக்கு உருவாக்கி கொடுக்கும்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் போய் ஹைட்டில் போய் உட்காந்துருப்பாங்க. அப்பா அவங்க பெரிய பொசிஷன், அவங்களே போய் நெருங்க முடியாது அப்படின்னு நிலைமையில் ஒரு கட்டத்தில் பார்த்துருப்போம். கொஞ்ச நாள் கழித்து பார்வையாளர்களே தெரிய மாட்டாங்க. கடைசியாக பார்க்கும்போது நம்ம முதுகில் தட்டி ஒரு டீ வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பரமபத விளையாட்டு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ராகு வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு யாருக்குமே தெரியாது. உச்சத்துலேயும் கொண்டு போய் நிறுத்தலாம், இல்லை வந்து அதல பாதாளத்துலேயும் கொண்டு போய் விடலாம்பாங்கல்ல. இந்த பக்கம் சனிங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, நீதிமான் அப்படின்னு பேர். கருணை உரியவர், நீதிமான் அப்படின்னு சொல்கிறதுனால அதோடு போய் ராகு சேரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது சனியோட தன்மையில் கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ணிடும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கிடைக்குதோ கிடைக்கல, என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவோம். நான் டியூட்டியில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாது.
என் டியூட்டியை நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். நான் டிராஃபிக்கில் என்னென்னா அந்த இடத்துல டிராஃபிக் ரூல்ஸை மீறினா முதலமைச்சருக்காக இருந்தாலும் நான் தடுத்து நிறுத்திடுவேன்னு சில போலீஸ்காரங்க நிற்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி அவங்கவுங்க கடமையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவர் வந்து சனி, வலித்த சனி. இந்த சனியோட போய் ராகு சேரும்போது என்ன பண்ணுவார், ஆமாம் ஒருத்தன் தான் நான் போயிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் லூப்புகளை வச்சுருவார். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் முன்னுக்கு வரணும், இப்படி தான் உழைக்கணும், இப்படி தான் நம்ம லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கணுங்கிற கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறாங்கல்ல, இவரோட வாழ்க்கையில் வந்து ஏன் இது செஞ்சால் என்ன தப்பு, இதெல்லாம் மற்றவங்க செஞ்சால் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தை வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணி விட்டுடுவார். 10 வருஷம் கழித்து வர்றதை ஒரு 10 நாளில் சம்பாரிச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வகுக்கக்கூடிய சில நேரங்களில் இந்த சேர்க்கை வந்து கொண்டு வந்து விட்டுடும். அதை வந்து யோசிக்கணும். அதனால் சனி ராகு சேர்ந்தாலே இது வந்து பெரிய இப்படி அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம எடுத்துடக்கூடாது. அதனால் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சனி வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் அதை வந்து அதிகப்படுத்தும். சனியால் எதுவுமே செய்ய முடியாதுன்னா, ஏற்கனவே என்னால் 1 மணி நேரத்துக்கு வந்து நான் வந்து 2 கிலோமீட்டர் தான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி உடல்நிலை கண்டிஷன் இருந்ததுன்னா 2 கிலோமீட்டர் கூட ஒன்று நடக்க விட மாட்டேன், 1/2 கிலோமீட்டர் தான் நடக்க விடுவோங்கிற மாதிரி ராகு பண்ணிடும். அப்போ இந்த மாதிரி அதோட தன்மையை வந்து கூட்டிகிட்டு இருக்கும். சோம்பேறியாக இருந்தால் ரொம்ப சோம்பேறி ஆக்கிடும், சுறுசுறுப்பாக இருந்தால் ரொம்ப சுறுசுறுப்பாக்கிடும். சனி ராகு காம்பினேஷனுங்கிறது சனியோட தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது. நல்ல பலன்களை கொடுத்ததுன்னா அது அதிகப்படுத்திடும், கெட்ட பலன்களை கொடுத்தாலும் அதுவும் அதிகப்படுத்திடும். இதுதான் சனி ராகுக்கான இந்த காம்பினேஷனை நம்ம மெயினாக பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சனி கேது. இந்த காம்பினேஷன் வந்து பொதுவாகவே நம்ம என்ன சொல்லிட்டோம், கேது வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. இதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். மனசுக்குள்ளே ஒரு விரக்தியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். சனி வந்து நேர்மையை விரும்புறது இல்லையா. சில பேர்கிட்ட எவ்வளோ கொண்டு கொடுத்தாலும் எனக்கு இந்த ஒரு வேட்டி மட்டும் போதும்பாங்க, கேள்விப்பட்டிருக்கியா. எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் பணத்தை கொண்டு போய் வச்சாலும் பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா அவங்க எல்லாத்தையும் தன்னோட எல்லாத்தையுமே சுருக்கிக்கிட்டு ஒரு மாதிரி இதுதான் போதும், இதுக்குள்ளே அந்த லைஃபு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து உருவாக்கி விட்டுடும். எல்லா திறமைகளையும் கொடுத்து வாய்ப்பு மட்டும் கொடுக்காம அந்த இடத்துல கட் பண்ணும்போது இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆவாங்க இல்லையா. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம தான் படித்தாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் படித்தோம், நமக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல வாய்ப்பே கிடைக்க மாட்டுது, நம்ம வந்து அடிப்படை தேவைகளுக்கே போராடுறோமே, இந்த மாதிரி ஒரு விரக்தியை கொடுக்குது இல்லையா. இதுதான் வந்து பார்த்தா இந்த சனி கேதுக்குரிய காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் என்ன சொல்லுவாங்க, அந்த சனி கேது காம்பினேஷன் ஒருத்தர்களுக்கு இருந்தாலே அது வந்து ரொம்ப மனசளவில் விரக்தியை கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தான் வந்து சித்தர்களோட அந்த ஜீவ சமாதிகளை வழிபட சொல்கிறது. ஏன்னா சித்தர்களே ஏற்கனவே அவங்களே சன்னியாசி தானே, அவர்கள் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு போராடி இருந்தாங்க, சமூக மாற்றத்துக்காக போராடினவர்கள் தானே, அதில் கண்டுபிடிப்புகள்லாம் கொடுத்தாங்க. அதனால் அந்த மாதிரி தன்மையில் இந்த ஜீவ சமாதி வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளும் போது இந்த சனி கேது காம்பினேஷனுக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக சில பேர் கேட்பாங்கல்ல, சனியோட ராகு சனியோட கேது தானே, அப்போ சனியோட ராகு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா காலபைரவர் எடுத்துக்க சொல்லுவோம். ராகுக்கு வந்து பைரவர் அப்படின்னு ஒரு இருக்கிறதுனால காலன் காலம் இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து சனி. காலன் அப்படிங்கிறது யமன் தானே. அப்போ இது ரெண்டும் சம்மந்தப்படுற பெயர்களில் வரக்கூடிய கால பைரவரை சனிக்கிழமைகளில் வழிபடுறது, குறிப்பாக சனிக்கிழமை ராகுகால நேரத்தில் வழிபடுறது வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரம். இதுதான் சனியோட ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் சேரும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். சனியோட மற்ற கிரகங்கள் சேரும்போது என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு விளக்கமாக சொன்னதற்கு மிக்க நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.